அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா ஸோ ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த லோக்கு கீழே ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 minutes பிரேக் அவுட் நடந்தது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல 25,473க்கு கீழே ஒரு பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால், கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃபால்னு கிடையாது, ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் 5 minutesல எடுத்து ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகுமா? நிப்டி மிட் கேப் மட்டும்தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் ஜோன்ல இருக்கு. ஸோ மற்ற எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் சைட் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் ஸோ மறுபடியும் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி க்ளோசிங் கீழே ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் எடுத்த டிராப் பண்ண இடத்த கீழே தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபாலிங் கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் ஈக்குவலான கேஷ் ஃப்ளோ நடந்திருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை ஸோ பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நடந்திருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3028 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1605 அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் 1723. ஸோ பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட நெகட்டிவ் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அன்சேஞ்சு 100. ஸோ அன்சேஞ்சு ஸ்டாக்ஸ் 100 வரைக்கும் போயிருக்கு. 52 வீக் ஹைல 65ம் 52 வீக் லோல 36 இருக்கு. ஸோ இது எப்போ, அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 96 இருந்தது, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தவிர ஸோ மற்றபடி லோவா கம்பேர் பண்றதை விட ஹை 52 வீக் ஹையை கிராஸ் பண்ண ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 93, லோயர் சர்க்கியூட்ல ஒரு 48 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார், ஸோ எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலிங் தான். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி. ஸோ நேற்று டேட்டாஸ் எப்படி கொடுத்துருந்தது அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோசிங் கொடுத்துருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி. ஸோ ஐடி அவ்வளோவா இன்னைக்கு பெரிய ஒரு ஃபாலிங் கிடையாது, பட் கொஞ்சம் மீடியமாக போயிருக்கு. ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஃபார்மா செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த மாதிரி தான் இருக்கு. பட் நல்ல நல்ல செக்டார்ஸ்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ல க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நேற்று எந்தெந்த ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரீச்சுக்கு போனதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க் மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ். ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.30% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ நேற்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.85% அதிகமாக போனது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9.60 பாயிண்ட் இறங்கி 0.63% வரைக்கும் நெகட்டிவ் சைடு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மற்றபடி மாருதி 180 அது ஓகே. எம்என்டம் ஆட்டோ செக்டார்ஸ் அவ்வளோவா இல்லை. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸான ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் ரொம்ப கன்ஃபியூஷனாக கொடுத்தா மேபி ஒரு ஒன் சைடு எடுக்கலாம், இல்லைன்னா சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு இருக்கு. பட் டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட். இதுக்கு முன்னாடி 25,473. ஸோ அதுக்கு கீழே க்ளோசிங் வச்சிடுச்சு. ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் செல் எடுக்கணும். சப்போஸ் மேலெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 25,473க்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அகைன் இந்த 25,473க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட நெக்ஸ்ட் டார்கெட் 25,196. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 25,473க்கு மேலே நிஃப்டி ஓப்பன் ஆனதுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த 25,473க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பை சைடுங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த 25,000
473க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறது ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸ்பைரினாலே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸும் கொஞ்சம் செல் சைடெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கனால ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆனால் கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டு இதுலையுமே இருக்கு. ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் கீழே இறங்கியிருக்கு, ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே எல்லாம் ஓப்பன் ஆனால் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே நல்லா ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் வந்து 57,049. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ரெண்டுக்குமே நிஃப்டி கண்டிஷன்ஸ் தான். ஸோ இந்த 57,049க்கு மேலே ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணி இங்க கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் செல் சைடு போறதுங்கிறது பெஸ்ட். ஏன்னா மேலே ஓப்பன் ஆகிற கேண்டில் கீழே இறங்காம மேலே போனா கூட நம்ம சேஃபா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா பிரேக் அவுட் வச்சதுக்கு அப்புறம் எடுத்தா செல் சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே ஒரு டவுன் கிட்டத்தட்ட -0.97% வரைக்கும் டவுன் வந்து நடந்திருக்கு ஃபின் நிஃப்டியில். ஸோ இதை கண்டினியூ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 26,687 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி பை தாங்க. மிட் கேப் நிஃப்டி குழப்பிக்கவே வேணாம் நாம. ஸோ மறுபடியும் ஒரு சேனல் கிரியேட் ஆகுது, அந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணிட்டு சீக்கிரமா மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. உடனே வந்து நடக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு 30,800 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. ஸோ கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 126 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் ஏதாவது வந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி காலையில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை சேமா வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 25,704. ஓப்பன் அண்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,704. எப்பவுமே ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருந்தது ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட்னு அர்த்தம். ஓப்பன் அண்ட் லோ சேமா இருந்தது அப்படின்னா ஒன் சைடு பை மார்க்கெட் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கணும், நிஃப்டி நான் சொன்ன மாதிரி தான் பிரேக் அவுட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நான் காலையில வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆயிருக்கு 5,650. ஸோ இங்கேருந்து செல்லிங் எடுத்தது அப்படின்னா ஸோ 5,550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு பேப்பர் ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும். ஸோ நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் 50 பாயிண்ட்ஸ் டவுன் சைடும், செகண்ட் டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எய்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம அமைதியாக இன்னைக்கு வந்து ட்ரேடிங் வந்து விட்டுறது நல்லது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியில் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரு சப்ளை ஜோன் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 5 வாரமாகவே பார்த்தீங்கன்னா டிமாண்டை கொடுத்தே ஒழிச்சிட்டாங்க இந்த வார் நடக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சப்ளை இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமே கொஞ்சம் டிமாண்டு குறைஞ்ச மாதிரி தான் ரிசல்ட் வந்து வந்தது. ஸோ அதனால சப்ளை கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மிஸ் ஆனால் கூட 5,696ல இருந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் காலையில் 295 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு 289.2 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் 295 வந்தாலே ஸோ நம்ம வந்து செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 290, 282.7 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் சப்ளை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆனா ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து ஈவினிங் டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ செல் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அந்த அந்த என்ன சொல்றதுன்னா அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கோம். நிஃப்டிக்கு வந்து 25,473. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா செல்ல வந்து இதுக்கு கீழே பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா சப்போஸ் மேலே ஓப்பன் ஆகிறப்ப மேலே ஒரு ஒன் சைட் பை எல்லாம் எடுத்துருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.